நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய கொடியை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய கட்சியை தொடங்கினாரு. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட போவதாகவும் கூறினார். ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தோம்னா அவங்களுடைய கொடி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஒவ்வொன்றையும் விளக்கக்கூடியதா இருக்கு. நடிகர் விஜய் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய கட்சியினுடைய கொடி பார்த்தோம் அப்படின்னா சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நடுவுல ஒரு வாகை மலர் இருக்கும். 2 சைட்லையும் போர் யானைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றோம். இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருப்பதாகவும், சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும், நடுவுல வெற்றின்னு சொல்லக்கூடிய வாகை மலரையும், 2 சைட்லையுமே போர்ல ஈடுபடக்கூடிய யானைகளும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுடைய கட்சி கொடி பார்த்தோம் அப்படின்னா ஏத்தும் போது ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுகிறது.